மலையாளத்தில ரீசென்ட்டா ஒரு செம்ம ஃபீல் குட் படம் பார்த்தேன். ஸோ அந்த படத்தோட பேரு சர்வமயா. இந்த படத்தில வந்து ரியா ஷிபு அண்ட் நிவின் பாலி அதர் ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட ஒன் லைன் பார்த்தீங்கன்னா, நம்ப நிவின் பாலி வந்து ஆக்சுவலி ஒரு கிட்டாரிஸ்ட். அவருக்கு ஏத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டூ மேக் குயிக் மனி அப்படிங்கிறனால, அவர் நன்பூதிரி குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால, வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்ணி அதில மூலமா வந்து பணம் சம்பாதிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு எக்ஸார்சிசம் வந்து பண்றாரு. அதாவது பேய் ஓட்டுற வேலைய வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு எதிர்பார்க்காம நெறைய சம்பவம் நடந்தது. அதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல வந்து டைரக்டர் என்னதான் ஒரு கேரக்டர் வந்து எழுதியிருந்தாலும், அந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டான ஆர்டிஸ்ட் போட்டா மட்டும் தான் அந்த படம் ஓடும். ரியா ஷிபு பிரில்லியன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க குடுக்குற அந்த குட்டி குட்டி கியூட் ரியாக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் மொத்த படத்தையும் அவங்க வந்து அந்த டெல்லுலு அப்படிங்கிற ஒரு கேரக்டரா வருவாங்க. அந்த மொத்த கேரக்டரையும் அவங்க கேரி பண்ற விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. அவங்க வந்த சீன்லேருந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், காமெடி சீக்வென்ஸா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த படத்த பேயா பார்க்கறத விட இவங்களோட ஃப்ரெண்டா வந்து பார்க்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதே மாரி அந்த ஒரு கேரக்டராவும் சரி. நிவின் பாலி ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு செம ஹிட் வந்து வந்திருக்கு. தலைவன் பிரேமம் படத்துல வேட்டிய மடிச்சு கட்டினதுக்கப்புறம், இந்த ஒரு படத்துல அவருக்கு ஏத்த ஒரு கேரக்டர், ஏத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கம்பேக் கண்டிப்பா நிவின் பாலிக்கு. அண்ட் இது போக பிரீத்தி முகுந்தனோட கேரக்டரும் வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்கள. இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம் கண்டிப்பா அந்த ஒரு ஃப்ளைட் சீன் தான். அந்த ஃப்ளைட் சீன் வந்து எப்படி யோசிச்சிருக்காங்க, எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. ரியா ஷிபு, நிவின் பாலி 2 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஒரு சீக்வென்ஸ்ல. அண்ட் குறிப்பா இன்டர்வல் சீக்வென்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. இன்டர்வல் சீக்வென்ஸ்ல சின்ன ஒரு கிட்டார் வந்து வாசிக்கணும். அதுக்கு வாசிக்கிறதுக்கு வந்து ரியா ஷிபு வந்து உதவுவாங்க. ஸோ அந்த ஒரு சீன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது போக ரியா ஷிபுக்கும் நிவின் பாலிக்கும் இடையிலான இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தையே டிஃபைனிங் ஃபேக்டரா வந்து சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அது ஒரு நம்மளுக்கும் இந்த டெலுலு அப்படிங்கிற ஒரு பேய் நம்மளுக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி வந்து இருந்துச்சு. அந்த டெலுலு அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்படி பிரேமலுல ரீனு வந்து புடிச்சிருக்கோ, அந்த மாரி டெலுலு அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்மளுக்கும் புடிச்சு போயிரும். கூடிய சீக்கிரம் இத பத்தி பேசுவாங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் சிறைக்கு அப்புறம் அதே வீக்ல அனதர் குட் சாங்ஸ் புதுமலாங்கிற பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதில ஃப்ரேம்ஸ், விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபருக்கு பெரிய பாராட்டு. அதுக்கப்புறம் சிரி தொட்டுங்கிற பாட்டில் பிரீத்தி முகுந்தன் ஆடியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுமே வந்து சூப்பரா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இது போக படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்மள என்கேஜ் பண்ணிச்சு. குறிப்பா செகண்ட் ஹாஃப் அவ்வளோ பிரில்லியன்ட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் ரொம்ப நல்லா கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரே ஒரு நெகட்டிவ்னா கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. ஏன்னா ரியா ஷிபுவோட அறிமுகமே வந்து 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வருது. ஸோ ஆக்சுவலி அதுதான் மெயின் பிளாட்டு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. பட் மற்றபடி கண்டிப்பாக தேட்டரில் ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான படம். மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.